ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.5 பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? P of x is equal to 4x² minus 3x plus 2x³ plus 5 மற்றும் Q of x is equal to x² plus 2x plus 4 எனில் P of x minus Q of x ஐ காண்க. கழிக்க சொல்கிறாங்க. செய்யலாமா? முதல்ல கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையை எழுதிக்கிறோம். P of x என்ன, Q of x என்ன எழுதி முதல்ல திட்ட வடிவத்தில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். இது திட்ட வடிவத்தில் இல்லை, ஃபஸ்ட்டு அதான் திட்ட வடிவத்தில் எழுதிடுறாங்க. திட்ட வடிவம்னா என்ன? ஆர்டராக எழுதுறது. முதல்ல 2x³, அப்புறம் 4x², அப்புறம் -3x, அப்புறம் 5 ஆர்டராக எழுதிட்டாங்க. அடுத்தது ரெண்டாவது ஆர்டராக இது இருக்குது, x² + 2x + 4 எழுதியாச்சு. இப்போ என்ன? P of xலேருந்து Q of x மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணணும் அப்படிங்கல இங்கே கீழே எழுதி கழிச்சு காமிக்கிறேன். x² x²க்கு நேர் எழுது, x xக்கு நேர் எழுது, ஒத்த உறுப்புகளை அதுக்கு நேர் நேர் எழுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளை மாற்றிக்கிறேன், மாற்றிட்டு அப்புறம் கழிச்சிடும். இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த 2x³ அப்படியே வந்துடும். இதுக்கு கீழே இல்லை ஒத்த உறுப்பு. 4x² minus 1x² கழிச்சது போக மிச்சம் 3 -3x minus 2x. ஸோ சேம் சைன், ஆட் அண்ட் புட் த சேம் சைன். 5 - 4 + 1 கீழே செப்பரேட்டாக சைனை சேஞ்ச் பண்ணிட்டு செஞ்சுப்பேன். வந்திருக்கா? 2x³ + 3x² - 5x + 1 தான். P of x minus Q of x என்பதும் ஒரு பல்லுறுப்புக்கோவையே என்பதை காணலாம். எனவே இரு பல்லுறுப்புக்கோவைகளின் வித்தியாசமும் ஒரு பல்லுறுப்புக்கோவையே. உங்களுக்கு ஒன் வேர்டில் இந்த மாதிரி கேட்கலாம். இரு பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல் டேஸ் ஒரு பல்லுறுப்புக்கோவை, இரு பல்லுறுப்புக்கோவைகளின் வித்தியாசம் ஒரு பல்லுறுப்புக்கோவை, இரு பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை. இந்த மாதிரி வரும். ஓகேவா?